வாழ்வியல் நோய்கள்லாம் நம்மை தொற்றிக்கொள்ளாமல் இருப்பதற்கு இந்த கேழ்வரகின் கருஞ்சிவப்பு நிறக்கூறு பயனுள்ளதா இருக்கு. அப்போ அந்த கேழ்வரகை குழந்தைகள்ல இருந்து பெண்களா இருக்கட்டும் எல்லாருமே அதை தொடர்ச்சியாக பயன்படுத்திட்டு வரணும். அதை நம்ம ராகி தோசையா கேழ்வரகு தோசையா சாப்பிடலாம். குழந்தைகளுக்கு சின்ன சின்ன மாவு உருண்டையாக கேழ்வரகு ராகி உருண்டைம்பாங்க, அந்த ராகியை கருப்பட்டியோட சேர்ந்து உருட்டி ஒரு சிற்றுண்டி பண்டமாக கேழ்வரகு ராகி உருண்டை கொடுக்கலாம். ராகி புட்டு செய்து சாப்பிடலாம். இன்றைக்கு வணிக நிறுவனங்கள் சில ராகியவே சேமியா மாதிரி எல்லாம் பண்ணி கொடுக்குறாங்க, அது மாதிரி எடுத்துக்கொள்ளலாம். ராகி தோசையாக உளுந்தோட சேர்த்து தோசையா வார்த்து நம்ம சாப்பிடலாம். கொஞ்சம் திடமாக ராகி அடைன்னு சொல்லி நிறைய முருங்கைக்கீரை வெங்காயம் அதெல்லாம் போட்டு அடையாக தட்டி சாப்பிடலாம். ராகி மாவுலேயே சப்பாத்தி மாதிரி போட்டு சாப்பிடலாம். ஏதாவது ஒரு வகையில தினசரி காலை உணவாகவோ இரவு உணவாகவோ இந்த கேழ்வரகு சேர்ந்த உணவை நம்ம